நான் அன்பு பலமுனசாமி. இந்த வீடியோ வந்து கார்ட்டின் 2.3.0 அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்டேபிள் ரிலீஸோட டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ண போகிறோம். அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோட இன்டென்ஷன் கூட. ஸோ இந்த பார்க்கும்போது எனக்கா நான் சில அனலைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ChatGPT உதவியோட இங்கே வந்து அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டும் இருக்குது. நம்ம குயிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டைப் EDSS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்க்குள்ளே வந்து டைப் EDSS வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது இந்த பர்டிகுலர் 2.3.0 வந்து டைப் EDSS நீங்கள் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்குள்ளே வந்து இந்த விசிட்டட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் நோடை வந்து வச்சு நான் டைப் EDSS யூஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் வந்து எங்கெங்கே நான் செட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளுக்கு டேட்டா டைப்பை நான் கொடுக்கணுமா, அந்த இடத்துலலாம் வந்து செட் நோடுக்கு பதிலாக இந்த விசிட்டட் நோட்ஸ் அப்படின்றத நான் கொடுக்க முடியும். அதான் டைப் EDSSன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் பார்த்தோன்னா C++, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஸ்விஃப்ட் கூட எல்லா பிளாட்ஃபார்மே இருக்குது. பட் இதில் இப்போ தான் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ எக்ஸாஸ்டினஸ் ஃபார் வென் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம வென் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, வென்னுக்குள்ளே இந்த ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோலுக்குள்ளே ஆல் பாசிபிள் பிரான்ச்சஸை நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா அட்மின், மெம்பர், கெஸ்ட். நான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர் அண்ட் கெஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்மினுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இல்லை. இதுக்கு போல் இப்போ கரண்ட்டாக இருக்குது. நீங்கள் கார்ட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்ஸ் பிளாக் போடுங்க, இதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், கம்பைலர் வார்னிங். இப்போது அதை வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் எல்ஸ் பிளாக் தேவையில்லை. ஸோ எதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுமோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். மெம்பர், கெஸ்ட்டுக்கு மட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரோல் வந்து அட்மினாக இருந்துச்சுனாக்கா இது எதுவுமே பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதுனா சொல்லலாம்னாக்கா, ஓகே அந்த எல்ஸுக்கு கொடுத்துருந்துக்கலாம். ஏன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தோம். ஏன்னா சம்டைம் வந்து இது போல் வந்து பிளைண்டாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஹேண்டில் பண்ணி போட்டுச்சு, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் போடும். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே நாட் ஓகே கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். பட் இது போல் வந்து யூசர் ரோல்ஸ் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் எழுதும்போது மேபி 1 or 2 மட்டும்தான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பண்ணுவோம். ஓகே, குட் திங் டு ஹேவ் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ் ரிட்டர்ன் வேல்யூ செக்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிங்க அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாமே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு. இங்கே க்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிட்டர்ன் வந்து அவ்வளோன்னு யூஸ் பண்ணுது. இப்போது இந்த க்ரீட் ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கே கால் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து கம்பைலர் எரர் அடிக்கும். ஸோ அதில் இதில் சொல்லிப்பாங்க ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால் சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணும்போது 42 ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அந்த பர்டிஷன் கால் பண்ண இந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அதான் நீ யூஸ் பண்ணல, அதனால் வந்து இந்த வார்னிங் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் அது கொடுக்குது. ஓகே, ஸோ இது நீங்கள் சப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா யூஸ்வலாக அந்த வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இல்லை வேணாப்பா எனக்கு கால் பண்ணால் போதும்பா, அந்த வேல்யூ எனக்கு வச்சு நான் எதுவும் பண்ண போதில்லை அப்படின்னாக்கா அண்டர்ஸ்கோர் போட்டு அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அது போல் ஒரு இதுவும் உங்களுக்கு தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் பேக்கிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வந்து யூஸ்வலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னாக்கா நம்ம இது வச்சு பார்க்கலாமே. அதாவது நீங்கள் வியூ மாடலில் வந்து என்ன பண்ணுவோம், மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ உள்ளே வச்சுக்குவோம் ப்ரைவேட்டாக. அப்புறம் வந்து அதை வந்து ஸ்டேட் ஃப்ளோவை கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரைவேட் வேரியபிள் வச்சுக்குவோம், மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோனும். அப்புறம் அதை வந்து ஸ்டேட் ஃப்ளோவை கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூ இதுக்கு அசைன் பண்ணுவோம். ஓகேவா, இது பார்த்து தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இது வேல்யூ அப்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சிட்டியை ஆக்சஸ் பண்ணி டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு நியூ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வேல்யூ வருதோ அதை அசைன் பண்ணுவோம். இது வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இது போல் ஒரு புது வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேயே வந்து ஸ்டேட் ஃப்ளோவாக இதே இதில் வச்சுட்டு இங்கே ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லெவல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவோம். அதுதான் பேக்கிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது வந்து ஸ்விஃப்ட்டில் ஆல்ரெடி இருக்குது, காட்லியில் கொண்டு வரது 20 நாளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ கொண்டுட்டீங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் இதையே வச்சு இந்த அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு புது வேரியபிள் க்ரியேட் பண்ண தேவையில்ல. இதையே வச்சு சிட்டி டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புது வேல்யூ இங்கே அப்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நான் சிட்டி டாட் வேல்யூ வச்சு நியூ வேல்யூ அசைன் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா இது வந்து கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கு பை டிஃபால்ட் இஸ் ப்ரைவேட். ஓகேவா, ஸோ அதனால் வந்து இதை இப்படியாக கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம எல்லாருமே கேட்ட அப்டேட் தான். இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. தட் குட் டு ஹேவ் இட்.
இது வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் டேஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் சேஞ்சஸ், இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அதாவது நம்ம அப்புறம் வரலாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 25 பைட் கோட் சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. JVM டூல் 25 நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் குட் டு ஹேவ். நெக்ஸ்ட் வந்து Kotlin to native, அதாவது Kotlin மல்டி பிளாட்ஃபார்முக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இம்ப்ரூவ் த இன்டர்பிலிட்டி த்ரூ த ஸ்விஃப்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காட்லினில் ஒரு ஒரு ஈனம்ஸ் டிக்ளேர் பண்ணிங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் ஈனம்ஸ் வந்து ஸ்விஃப்ட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்பிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. தட்ஸ் அ குட் டு ஹேவ். இது வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் நேட்டிவ்க்காக. இதுக்கும் நார்மல் நீங்கள் நீங்கள் ஆண்ட்ராய்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது, நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த விஷயம்னாக்கா ஃபாஸ்ட் பில்ட் டைம் ஃபார் ரிலீஸ் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிப் ரிலீஸ் ஃப்ரேம் ஆஃப் iOS அரௌண்ட் 64 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லிங்க் ரிலீசஸ். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து Kotlin மல்டி பிளாட்ஃபார்மில் மேக்குக்கோ iOSக்கோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எமுலேட்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதாவது .a ஃபைலில் க்ரியேட் பண்ணிங்க. அப்படி க்ரியேட் பண்ணும்போதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதை வந்து 40% ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிக் பாஸ் அப்ளிகேஷனை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் அந்த Gradle அந்த லிங்க் ஃப்ரேம் ஆஃப் iOS 64 இருக்குல்ல, ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸிக்யூட் ஆகி இது கம்பைல் ஆகி முடியறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 19.11 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க 40% ஆல்மோஸ்ட் 15 கூட வச்சிங்கன்னா அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 8 மினிட்ஸ் இதை சேவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 8 மினிட்ஸ் சேவ் பண்ணாக்கா அந்த CI/CD வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த Kotlin மல்டி பிளாட்ஃபார்மோட Kotlin வெர்ஷனை அந்த 2.3.0 நான் அப்டேட் பண்ணி கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ ஐ வில் அப்டேட் யூ சூன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு ஆப்பிள் டார்கெட் சப்போர்ட். ஸோ இப்போது நீங்கள் Kotlin 2.3.0 இது பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் iOS வெர்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி மினிமம் வெர்ஷன் வந்து அவங்க 12.0 வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 14.0 அவங்க மாற்றுறாங்க. விச் மீன்ஸ் என்னத்துனாக்கா இப்போது இந்த பிக் பாஸ் அப்ளிகேஷன் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா பை டிஃபால்ட்டாக மினிமம் iOS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14. யாராச்சும் வந்து 13 இல்லை iOS 11 டிவைஸ் வச்சுருந்து இதை டவுன்லோட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மினிமம் டார்கெட் வந்து 14 சொல்லிட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா iOS 18 வந்திருக்கு. ஸோ அட்மோஸ்ட் எல்லாரும் அப்கிரேட் பண்ணிட்டு பாங்க தான் நினைக்கிறேன். இன்கேஸ் வாட்ச் OS வந்தாக்கா அது வந்து 5.0 இதுக்கு முன்னாடி வச்சாங்க, அது வந்து 7.0 அவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சேஞ்சஸ் டு ஆப்பிள் டார்கெட் சப்போர்ட். இது வந்து நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பர்டிகுலர் கம்பைல் வார்னிங்லாம் போட்டு நீங்கள் எக்ஸப்ஷன் வேணும்னா ஹேண்டில் பண்ணிங்க, அதை வந்து கோ த்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து Kotlin அது வாசம். இது வந்து எதுக்குன்னாக்கா நீங்கள் Kotlin மல்டி பிளாட்ஃபார்ம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விண்டோஸு, மேக்கு, iOS, ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் வெப் அப்ளிகேஷனை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும் பற்றி பேசுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிஃபைட் நேம்ஸ் எனேபிள் பை டிஃபால்ட் அப்படி சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Kotlin அந்த கிளாஸ் நேம் வச்சு குவாலிஃபைட் நேம்னு கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் நல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் குவாலிஃபைட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்கனாக்கா அந்த கிளாஸோட நேம் ஃபுல் நேம் வந்து அப்படியே வந்துடும். இது வந்து பிரிண்டிங்காக நம்ம லாகிங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்டின் கேரக்டர், இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட், அதனால் அது வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து Kotlin to JSனா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ Kotlin வந்து ஸ்விஃப்ட்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஆக்சஸ் பண்ண ஜாவா ஸ்கிரிப்டோட பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அனோட்டேஷன் மட்டும் வச்சா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்லலாம் வந்து சிலது வந்து பிட் ஹிண்ட் 64 அரேயெல்லாம் வந்து லாங் அரேவை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிகிற ஒரு விஷயம்னாக்கா JS எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன்ஸ். இதில் நிறைய அனோட்டேஷன்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த JS எக்ஸ்போர்ட் அனோட்டேஷன் மூலமாக நீங்கள் கிளாஸுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ இந்த அனோட்டேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் கிளாஸஸை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னாக்கா ஜாவா ஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸஸ்க்கு வந்து ஜாவா எக்ஸ்போர்ட் JS எக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் foobar அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே இதை ஆக்சஸ் பண்ணணும். இது கம்பெனி இல்லை, ஸோ இது வந்து டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. ஸோ எப்படி சூப்பராக இருப்பாங்க. அதாவது நீங்கள் Kotlinல கோடு எழுதிட்டு JS எக்ஸ்போர்ட்டு இல்லை சில அனோட்டேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த அனோட்டேஷன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக
நீங்கள் என்ன பண்ணலாம்னா காட்லின் கோட ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா JS ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிற அனோடேஷன். ஸோ நீங்கள் போட்டுட்டு சூப்பராக ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அது போல் நிறைய குவாலிஃபைஸாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேடல் சப்போர்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணும்போது நீங்கள் காட்லின் 2.3.0 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட கிரேடல் பார்த்தீங்கன்னா 7.6.0லேருந்து 9 வரையும் இது பண்ணுங்கள். இதில் எந்த கிரேடல் வெர்ஷன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கிரேடல் ப்ளக்இன் இருக்குல்ல, AGP இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.2 வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 8.13 வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் கம்பைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து UID ஜென்ரேஷனில் வந்து சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 4 and 7 அப்படி சொல்கிற சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது வந்து நியூ ஃபங்க்ஷன் டு ஜென்ரேட் V4 and V7 UIDs யூஸ்வலாக நம்ம வந்து டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த டிவைஸ் ஐடியா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனோட லாஜிக்ஸ் எல்லாம் வந்து சிலது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் சைஸஸ் ஃபார் மினிஃபைட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். அப்படின்னா என்னத்துனாங்க, நீங்கள் வந்து கிரேடலில் வந்து நீங்கள் ரிலீஸ் வெர்ஷன் போகும்போது மினிஃபைட் = 2ன்னு போட்டுருங்க. இன்கேஸ் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த லாக்ஸ் எல்லாம் வந்து மினிஃபைட் ஆகுதுனால, அதாவது மினிஃபைடாக ஆச்சுன்னா அப்படின்னாக்கா உங்களை கிளாஸோட நேமு ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்ருவோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, கிராஷ் ஆச்சுனாக்க அந்த மேப்பிங் வந்து சரியாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து யூஸ்வலாக அது வந்து பேக்கெண்ட் ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து மேப் பண்ணி கரெக்டாக பண்ணதுக்கு. பட் இப்போது அதை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்டாக் ட்ரேசஸ் வந்து ரொம்ப கிளியராக தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ட்ராக் ஸ்ட்ரேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். we'll have to see that. ஸோ அதுதான் இங்கே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் ஃபார் நவ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எஸ், எல்லாமே கவர் பண்ணிட்டுருக்கோம் இங்கேயும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டைமிங் நம்ம கரண்ட்டு கிளாக் வந்து ஜாவா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா system.time in milliseconds அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணால் தான், ஆனால் அது Ubuntu அப்படி யூஸ் பண்ணால் தான் லினக்ஸோட டைம் அது கரெக்டாக தரும். அந்த டைம் தான் ஒரிஜினல் டைமு. மற்றபடி கேலண்டர் டைம் எல்லாம் சின்ன அது வந்து டைம் டு டைம் வந்து மாறும். நிறைய ப்ராப்ளமெட்டிக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் டைம் ஜோன் தான் வந்து முக்கியமான ஒரு டைம் ஜோன். இன்னொன்று வச்சுக்கோங்க, டிவைஸில் போய்ட்டு நீங்கள் டைமை வந்து மேனுவலாக மாற்றணும்னு வச்சிங்கன்னா அப்போது வந்து கரண்ட்டில் போய்ட்டு ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் மாற்றினீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமு அந்த டைம் வந்துடும். அதனால் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம், system.time in milliseconds அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டைம் எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணுவோம், லைசன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து clock.system.now அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் அவங்க கொடுத்து சொல்லிக்காங்க. இது வந்து காட்லின் மல்டி பிளாட்ஃபார்முக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல, நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா. நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் இட். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். ஸோ இதுதான் இந்த அப்டேட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இதில் முக்கியமாக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த பர்டிகுலர் இது ரன் பண்ணும்போது அதனுடைய இம்ப்ரூவைஸ்மெண்ட்டாக 40% ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து காட்லின் மல்டி பிளாட்ஃபார்மில் சில அடிஷனல் சப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்விஃப்ட் டு காட்லின் அந்த மைக்ரேஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நான் இன்னும் அது வந்து போல் வேசம் அப்ளிகேஷன்ஸில் ஒன்று டெவலப் பண்ணேன். அதை டெவலப் பண்ணும்போது அதோடைய இன்டர்வியூடியும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கேன். ஆண்ட்ராய்டில் நீங்கள் டேக் ஓவராக, அதாவது நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த பேக்கிங் ஃபீல்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே எக்ஸைட்டடாக அதை வந்து வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து இது எப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே போல் வந்து நம்ம பிக் பாஸ் மல்டி பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ண ஆப் வந்து ஆப் ஸ்டோரில் அண்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய்.